எல்லாம் ஒரு நடிகர் வந்துட்டா உடனே எல்லாம் வந்து நடிகர் வந்துட்டாரு எல்லாம் பண்ணுவார் அந்த ஒரு அரசியல் ஒரு புரிதலே இல்லை யாருக்குமே. நான் இத்தனைக்கு தீவிர விஜய் ரசிகர் தான். தீவிர விஜய் ரசிகர். விஜய்க்காக உங்கள் ஊரில் இந்த ஒரு சின்ன சண்டை, அவர் பிறந்தநாளைக்கு கேக் வெட்டுறதோ, பசங்களோட சேர்ந்து அந்த செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் தீவிரமாக பண்ண வந்தேன் நானும். ஆனால் இப்போ ஏன்னா இந்த ஒரு சீமானண்ணன் பேச்சு பின்னாடி வந்து ஏன்னிக்கிறேன்னா அவரோட அரசியல் புரிதல். இது மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன் நீ. உன்னால் மைக்கு பிடிச்சி பேசுறது இல்லை. நீ என்ன பேசுகிற? என்ன பேசுகிற? என்ன பேசுகிற? என்ன பண்ணி பேசுகிற? உன்னால் நீ போய் இங்கே பேச மாட்டேற, வீட்டுக்கு போய் பேசுகிற. வீட்டுக்கு போய் பேசுகிற. சாதாரண ஒரு டப்பாவில் வந்து சாப்பாடு எடுத்துன்னு வர தமிழனா ஏம்பா, நீ சாதாரணமாக ஒரு டப்பாவில் சாப்பாடு எடுத்துன்னு வர, அதுவே ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறீங்க. 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடி இப்போ 20 ரூபா மதுக்கடையில் மதுபான கடையில் வாங்குறீங்களே. மக்களை வந்து ஏமாறுறாங்கன்னு தெரியுது உங்களுக்கு. நம்ம இப்படி சொன்னால் நம்மள்ட்ட காசு இல்லையா எது இல்லைன்னு சொல்லும் போது மக்கள் ஏமாறுறாங்கன்னு தெரியுது. இப்படி தான் நம்ம மக்களை ஏமாற்றணும். நம்மளை ஒரு நம்ம தாழ்த்தி நம்ம காட்டிக்கிட்டா ஒரு நம்ம ஒன்றுக்குள்ளே நம்மளை தாழ்த்தி காட்டிக்கிட்டால் அவங்கள வந்து நம்மளை பெருசாக நினச்சிப்பாங்க அப்படின்னு மக்களை வந்து ஏமாற்றி ஒயின் ஷாப் ஒழிச்சிட்டான்றாங்க. ஒயின் ஷாப் ஒழிஞ்சுதுங்களா? 10 ரூபா பாட்டில் அதோட 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குது. மாற்றம்னு சொல்கிறாங்க. ஆனால் மாற்றம்னா தூய சக்தின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா தீய சக்தி கூட தான் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ எப்படி தூய சக்தியாக மாற முடியும்? டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே இப்போ முதல்ல ஒன்று நிறைவேற்றிருக்காங்க. 717 ஒயின் ஷாப்பை மூடினதை பெருமையாக கொண்டாடுறாங்க. அது இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு சாதனை. எங்கள் ஆட்சி எந்த ஆட்சியிலும் செய்யாத ஒரு ஆட்சி எங்கள் தலைவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இப்போ 13 கிலோமீட்டரில் இருந்த ஒயின் ஷாப்பில் போய் வாங்கி குடித்தேன். அடுத்து 15 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போய் வாங்கி இன்னொரு ஒயின் ஷாப்பில் குடிக்க தான் போகிறான். இது ஒரு பெரிய சாதனையை பேசாதீங்க. சிஎம் அவர்களே, உங்களுக்கு தமிழ் தேசியத்து மேலே அக்கறை இருக்கா இல்லை திராவிடத்து மேலே மட்டுமே அக்கறை இருக்கா? உங்கள் 2 கண்களும் தமிழ் தேசியமும் திராவிடமும். நீங்கள் உங்கள் திராவிடம் இருக்குது, தமிழ் தேசியம் மட்டும் எங்கே போனது? ஏன்னா உங்களுடைய ஆட்சி வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தன்மை எங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த ஆட்சியில் ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி அதை சுட்டி காட்டும். நம்ம மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது எதுவுமே தெரிய மாட்டுது. சும்மா 6 சிலிண்டர் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்றாங்க. நமக்கு ஒரு சிலிண்டர் இன்னும் நிறைய பேருக்கு வரல. எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிலிண்டர் இன்னும் நிறைய பேருக்கு வரல. 6 சிலிண்டர் தங்க விலை ரேட்டு இப்போ என்ன விற்கிதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 1 கிராம் எவ்வளோ இப்போதைக்கு ரேட்டு? 1 கிராமே 18,000 ரூபா 19,000 ரூபா விற்கிது. இப்போ இருக்கிற நிலைமை வச்சு நம்மளோட தமிழ்நாட்டுக்காரன் வெறும் 3 லட்சம் 3 கோடி தான் இருக்குது நம்மளோட பட்ஜெட்டு. ஆனால் அவர் சொல்கிற கணக்கு படி 20 லட்சம் கோடி வருது. அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ நீங்களே உங்களுக்கே தெரியும். விஜய் அவரோட சொத்து மதிப்பு இப்போ சிஎம் ஆகிட்டார். ஆனால் இன்னுமே நிறையா பெண்கள் கற்பழிப்பு, எம்எல்ஏ வந்து குடிபோதையில் ஆடுறது, இது எல்லாமே நடந்து தான் இருக்குது. வெறும் 500 டாஸ்மார்க் மூடுறேன், பொது வெளியில் மூடுறேன்னு சொன்னால் போதுமா? பொது வெளியில் மூடினா எங்கே டாஸ்மார்க்கை தேடி போக தான் செய்வான். அதுதான் 3 நாள் முழுசாக மூடணும். அதுதான் மாற்றம். சும்மா பாதி மூடிட்டு பாதி மூடாமல் இன்னும் நிறைய மக்கள் நம்ம இப்போ இளைஞர்களே இன்னும் திருந்தவே இல்லை. யார் கேட்டாலும் இல்லை விஜய் வந்துட்டாரு நான் அவரை ரசிகன். சின்ன பெண்கள் தாங்க இன்னும் நிறைய பேர் அடிமுட்டாளாக இருக்கிறாங்க. நம்ம அக்கா தங்கை எவ்வளோ பேர் பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்குது. ஆனால் இங்கே இன்னும் ஒரு சில பேருக்கு நான் ரசிகை. ஆனால் அவர் என்ன கருத்து சொல்கிறாரு, என்ன கொள்கை, அவரோட சொன்ன அந்த பிறப்போருக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறதே ஒரு திருக்குறள். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் இன்னும் யாருக்குமே தெரியல. அப்படி தெரியாதவங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்னோட கொள்கை என்னன்னு கேட்டால் நான் அண்ணன் பின்னாடி நிற்கிறேன். எனக்கு வந்து என்னென்னா மழை நல்லா இருக்கணும். மழை நல்லா இருந்தால் மரம் நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தால் நமக்கு நல்ல காற்று வரும், மழை வரும், நம்ம நல்லா நிம்மதியாக தூய்மையாக வாழலாம். மாற்றம்னு சொல்கிறாங்க. ஆனால் மாற்றம்னா தூய சக்தின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா தீய சக்தி கூட தான் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ எப்படி தூய சக்தியாக மாற முடியும்? தீய சக்தி அது ஒழியணும்னு சொல்லிவிட்டு இவங்களே போயிட்டு அந்த சீட்டுக்காகவும் அவங்க உட்கார்ற சீட்டுக்காக பக்கத்தில் இருக்கிற தீய சக்தியிலேருந்து வாங்கியாச்சு. இப்போது மாற்றம்னா என்ன மாற்றம்? இவங்க மாற்றம்னு வந்தாங்க. இது வந்து இது இலவசமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய அறிக்கையில் என்னாச்சு? எல்லாமே மாறிட்டு அவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்க, இவங்க 2000 ரூபா கொடுக்குறாங்க, இவங்க 2500 ரூபா கொடுக்குறான்ட்டார். இந்த 2500 ரூபா இந்த இலவசத்தை குறிச்செல்லாம் நாங்கள் எதுவுமே கவலைப்படலை. மாற்றம் வேணும். இந்த மண்ணுக்காகவே, இந்த மலைக்காக, செடி கொடி, இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் இதெல்லாம் பாதுகாக்க பண்ணனா அண்ணன் சீமானண்ணன் தான் வரும். சீமானண்ணன் மட்டும்தான் உண்மையான மாற்றம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே தவிர
யாருமே அதை கரெக்டாக செய்ய மாட்டாங்க. இப்போ எல்லாருமே பார்த்தாச்சு, எல்லாரும் ஒரே குட்டியில் ஊறினா மட்டைங்க தான் தெரிஞ்சு போச்சு. அங்கே விசிகா காட்டுந்து ஒன்று, இங்கே இருந்து ஒன்று, அங்கே இருந்து ஒன்றுன்னு 10 சீட்டுக்கு இவங்க பிச்சை எடுக்கிற மாதிரி ஆகி போச்சு. அண்ணன் என்ன சொன்னார், நான் ஒன்று விட்டு போக மாட்டேன், நிரந்தரமாக நிற்பேன்னாரு. இன்ன வரையும் நிற்கிறாரு, இனிமேல் நிற்பார். இன்றைக்கி அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்து மகளிருக்கு ஆடவருக்கு அனைவருக்கும் இலவசம் என்று சொல்லி இந்த அரசாங்கம் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்காங்க. அரசு போக்குவரத்து கழகத்தை இலவசமாக எந்த அரசு பேருந்தாவது வாங்குறீங்களான்னு இந்த அரசாங்கம் தெளிவுபடுத்த நான் கேட்டுக்கிறேன். அதே போல் அரசு பணியாளர்களாக வேலை பார்க்குற அந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்களா, இலவசமாக வீட்டுக்கு அனுப்புகிறீங்களான்னு எனக்கு தெரியப்படுத்த நான் விரும்புகிறேன். அரசு போக்குவரத்து கழகத்தில் பயணிக்கிற பயணிகள் ஒவ்வொருக்கும் பயணச்சீட்டு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. அந்த பயணச்சீட்டு வந்து அச்சடிக்கிறதுக்கான செலவு தொகை என்னன்னு நான் கேட்க விரும்புகிறேன். இத்தனையும் வந்து நீங்கள் பணத்தை செலவு பண்ணி உருவாக்கி அரசு பேருந்துக்கு எரிபொருள்லாம் நீங்கள் பணம் கொடுக்காம இன்றைக்கி வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இலவசமாக நீங்கள் வந்து பயணிக்கலாம்னு சொல்லி பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்லி வாக்குறுதியை கொடுத்து நீங்கள் வாக்கு வாங்கி அரசாங்கம் தான் அமைச்சிட்டிங்க. அதில் பயணிக்கிற மக்களை பூரா இலவசமாக கூட்டிகிட்டு போகிறீங்க, சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் இந்த செலவு கணக்குக்கான பணத்தெல்லாம் நீங்கள் எதன் வழியாக மீட்டு உருவாக்கம் பண்ணுவீங்கன்னு எங்கள் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய ஆட்சி வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தன்மை எங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கு. டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே இப்போ முதல்ல ஒன்று நிறைவேற்றிருக்காங்க. 717 ஒயின் ஷாப்பை மூடினதை பெருமையாக கொண்டாடுறாங்க. அது இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு சாதனை, எங்கள் ஆட்சி எந்த ஆட்சியிலும் செய்யாத ஒரு ஆட்சி எங்கள் தலைவர் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இப்போ 13 கிலோமீட்டரில் இருந்த ஒயின் ஷாப்பில் போய் வாங்கி குடித்தேன், அடுத்து 15 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போய் வாங்கி இன்னொரு ஒயின் ஷாப்பில் குடிக்க தான் போகிறான். இது ஒரு பெரிய சாதனையாக பேசாதீங்க. எது சாதனைன்னா கல்லுக்கு இருக்க தடையை நிற்குங்க. அதை நீக்கினீங்கன்னா எவன் ஒயின் ஷாப்புக்கு போகிறான், எவன் கல்லு கடைக்கு போகிறான். ஆரோக்கியத்தை தேடி தான் நான் போவேன். எனக்கு ஒயின் ஷாப் இருக்குது, எனக்கு இந்த பக்கம் பழக்கடை இருக்குது, இந்த பக்கம் ஒரு வேஸ்ட் குப்பை கிடக்குதுன்னா குப்பையை தூக்கி போக மாட்டேன். ஒரு பழக்கடை நோக்கி எனக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு தேவைன்னு தான் அங்கே தான் போவேன். ஸோ நான் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் அந்த மதுக்கடையை நீங்கள் முழுசாக மூடுங்க நாங்கள் கேட்கல. கல்லில் இருக்க தடையை உங்களால் நீக்க முடியுமா? இது முதலமைச்சர் பார்த்து நான் கேட்குறேன். ஒயின் ஷாப்பு குறைக்க பார்க்குறீங்க இல்லையா, அதுக்கு கல்லை ஓப்பன் பண்ணுங்க, என்ன மாற்றம் நடக்குதுன்றது அப்புறம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த தடைன்றது எங்கெல்லாம் இருக்குதுன்றதை அறிவாக இருந்துட்டு தமிழ்நாட்டில் தடை போடுங்க, நாங்கள் ஏற்றுக்குறோம் என்ன. ஆனால் எங்கேயுமே தடை இல்லை, இங்கே மட்டும் தடையினா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆளுங்கட்சி பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன்னா, உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல்னு சொன்னீங்க. தமிழ் தேசிய அரசியலில் இன்றைக்கி மே 18 இனப்படுகொலை நாள். நீங்கள் இதுக்காக ஒரு நாள் ஒரு அறிவிப்பு, இந்த நாளை நீங்கள் சிறப்பாக ஏதாவது துக்கம் விசாரித்து இந்த உங்கள் ரசிகர் கூட்டத்துக்கு தொண்டர் கூட்டத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தீங்களா? உங்கள் சிஎம் அவர்களே, உங்களுக்கு தமிழ் தேசியத்து மேலே அக்கறை இருக்கா, இல்லை திராவிடத்து மேலே மட்டுமே அக்கறை இருக்கா? உங்கள் 2 கண்களும் தமிழ் தேசியமும் திராவிடமும், நீங்கள் உங்கள் திராவிடம் இருக்குது, தமிழ் தேசியம் மட்டும் எங்கே போனது, அது மட்டும் எங்களுக்கு விடை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து இது வரைக்கும் வந்து விஜய் வந்து ஒரு 4 மீட்டிங் நடத்தியிருக்கார். இந்த 4 மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 47 கிட்டத்தட்ட 50 பேர் செத்துருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு அறிவார்ந்த சமூகம் என் சமூகம் இந்த அளவுக்கு சீர்கட்டு இருக்கிறது ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த எலெக்ஷன்லேருந்து நான் ரொம்ப வெக்கப்படுறேன். ஏன்னா நீங்கள் வந்து அதிமுகவோ இல்லை திமுகவோ நீங்கள் யாரெல்லாம் வச்சிங்க. அண்ணன் சீமான் வந்து இயற்கையை வந்து பேசுகிறார். நான் வந்து ஏற்கனவே வந்து ஓட்டு போடும்போது திமுக ஓட்டு போட்டேன், அதுக்கப்புறம் வந்து அதிமுக ஓட்டு போட்டேன். ஆனால் வந்து சீமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த இயற்கை வளங்களை பற்றி பேசுகிறார். ஆனால் நீங்கள் இந்த தமிழ் சமூகம் எந்த அளவுக்கு சீர்கட்டு இருக்கிறது வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து வருங்காலத்தில் வந்து இளைய தலைமுறைகள் இப்போ எனக்கு வந்து ஒரு 35 வயசு ஆகுதுன்னு வச்சுங்க. ஆனால் இதுக்கப்புறம் நான் ஒரு 10 வயசு ஒரு 5 வயசு இருப்பேனா இல்லை 20 வயசு இருப்பேன் எனக்கு தெரியல. இங்கே பாருங்க, எனக்கு பேசவே தெரியாது. ஆனால் உன்னால் நீ ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நீ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். எப்படி இந்தியாவுடைய முதல் குடிமகன் வந்து குடியரசுத் தலைவர் அப்படியோ யார் இப்போ இருக்காங்கள்ல, இப்போ அவங்க பேர் என்னது, திரௌபதி முர்மு, அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன் நீ. உன்னால் மைக்கு பிடிச்சி பேசுறது இல்லை. நீ என்ன பேசுகிற என்ன பேசுகிற உன்னால் நீ போய் இங்கே பேச மாட்டேற, வீட்டுக்கு போய் பேசுகிற. சாதாரண ஒரு டப்பாவில் வந்து சாப்பாடு எடுத்துன்னு வர தமிழனா ஏம்பா, நீ சாதாரணமாக ஒரு டப்பாவில் சாப்பாடு எடுத்துன்னு வர, அதுவே ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறீங்க.
சாதாரணமாக இங்கே உட்காந்து சாப்பிட்றேன். எங்கள் வீட்டில் என்ன கட்டி கொடுத்தாங்க. இருங்க எங்கள் வீட்டுக்காரர் போகிறான்னு எனக்கு கட்டி கொடுத்தாங்க. எதில்? வாழை இலையில கட்டி கொடுக்கல. வாழை இலையில கட்டி கொடுக்கல, டப்பாவில் கட்டி கொடுத்தாங்க. அதை வந்து நான் வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்றதே ஒரு மீடியாக்காரங்க பாருங்க. உங்கள் மீடியாக்காரன்றதை வந்து என்னன்னா, நான் சொல்கிறேன், ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும் போகணுன்றது வந்து பெற்றவங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த சமூகம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான சமூகம். இந்த மாதிரி சமூகத்தை நான் பார்க்கவே இல்லை. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், நான் டெய்லியும் அழுகுறேன். நான் வந்து இங்கே பாருங்க, நான் வந்து அம்பேத்கர் புத்தகத்தை படிச்சிருக்கேன், ஆம்ஸ்ட்ராங் அண்ணா புத்தகத்தை படிச்சிருக்கேன், எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா ஒரே ஒரு வார்த்தை முதல்ல சொன்னார். நீங்கள் வந்து பேட்டி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி வந்து விஜய் வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் அவருக்கு வந்து இந்த தெரு வந்து கோணலாக இருக்குமா நேராக இருக்குமா அவருக்கு தெரியாதுப்பா. அவரை போய் என்ன பற்றி கேட்குறீங்க? அவருக்கு தெரியாதுப்பா. இங்கே எந்த வாரில் தண்ணி வரல அவருக்கு தெரியுமா? எங்கே தண்ணி வரல, எங்கே தண்ணி வருதுன்னு தெரியுமா அவருக்கு? அப்படின்னு சொன்னவர். ஆனால் இந்த சமூகம் வந்து ரொம்ப ரொம்ப மானங்கட்டு ஈனங்கட்ட சமூகமாக மாறின்னு இருக்கு. ஆனால் தமிழ் சமூகத்தில் நாங்கள் விடவே மாட்டோம், ஒருபொழுதும் விட மாட்டோம். அதை வந்து காப்பாற்ற தான் எங்கள் நோக்கமே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் சார். நானாக கேட்குறேன், இப்போ வந்து ஜெயித்தாங்க யார்? இப்போ இவர் வந்து ஜெயிச்சிட்டார். ஏடிஎம்கே ஜெயிச்சு எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, பட்டாசு வெடிச்சாங்க. டிஎம்கே ஜெயிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இவர் ஜெயிச்சு யார் பட்டாசு வெடிச்சு சொல்லுங்கள்? இந்த சமூகம் யாரையும் இவர் ஜெயிச்ச பிறகு யாரையும் வந்து ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடவே இல்லை அப்படின்னு பத்திரிகை செய்தி வருது அப்படின்னு சொல்லுது. நாங்கள் சொல்லலை. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு தூங்குறீங்க. எது? இந்த நாடு வந்து இந்த சட்டசபையில் யார் யார் உட்காந்துருக்காங்க? 70 ஆண்டு காலமாக யார் யார் உட்காந்துருக்காங்க? இந்த சமூகத்துக்கு புத்தி இல்லையான்னு கேட்குறேன். அறிவார்ந்த சமூகம் இல்லையா? அறிவார்ந்த சமூகம் இல்லையா அந்த சமூகம்? சோழ நாட்டில் இருந்து பிறந்த சமூகம் இல்லையா இது? இந்த அளவுக்கு மாறிடுறது வந்து ரொம்ப வெக்கக்கேடாக நான் படுறேன். இது வந்து இந்த தமிழ் சமூகம் மாறணுன்றதை நான் கைக்கேற்றுக்கு. இப்போ வந்து ராஜ்மோகன் ராவ் இருக்காருங்களே, ரீல்ஸில் வந்து இப்போ அவர் என்ன சொல்லி, எனக்கு சொந்தமாக வீடே இல்லைன்னு சொன்னார். எனக்கு சொந்தமாக வீடு கட்ட எங்கள் அம்மாவுக்கு வாடகை கொடுக்க கூட காசு இல்லைன்னு சொன்னவர். அப்படி சொல்ல தெரியும், வாடகை கட்ட கூட காசு இல்லைன்னு சொன்னவர் சொந்தமாக அந்த வீடை காட்டுறது அது பண்ணி எல்லாமே ரீல்ஸ் முகமாக இருக்குல்ல. வீடு கட்ட கூட காசு இல்லைன்னு சொன்னவருக்கு அவருக்கு எப்படி அந்த இதில் வந்தார் அவர் சொல்லுங்கள்? மக்களை வந்து ஏமாறுறாங்கன்னு தெரியுது அவங்களுக்கு. நம்ம இப்படி சொன்னால் நம்மள்ட்ட காசு இல்லை எது இல்லைன்னு சொல்லும் போது மக்கள் ஏமாறுறாங்கன்னு தெரியுது. இப்படி தான் நம்ம மக்களை ஏமாற்றணும். நம்மளை ஒரு நம்ம தாழ்த்தி காட்டிக்கிட்டா ஒரு நம்ம ஒன்றுக்குள்ளே நம்மளை தாழ்த்தி காட்டிக்கிட்டால் அவங்கள வந்து நம்மளை பெருசாக நினச்சிப்பாங்க அப்படின்னு மக்களை வந்து ஏமாற்றி படைக்கிறது தான் டிவிகே கட்சி. அதில் இப்போ வர ரீல்ஸ் எல்லாம் எப்போயோ நடந்த கஞ்சா ஒழிப்பை எடுத்து போட்டுட்ருக்காங்க. உண்மை இல்லைங்களா? எப்போயோ நடந்தது எல்லாம் இப்போ எடுத்து நாங்கள் செஞ்சதா அவங்க புதுசாக ஒன்று காட்ட சொல்லுங்கள். ஒன்று அவங்க இது மூலிமா புதுசாக ஒன்று நான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். பழைய திட்டத்தை தான் எடுத்து அப்படியே பண்ணியிருக்காங்களே வஞ்சி புது திட்டங்கள் எதுவுமே பண்ணவில்லை. அவங்க சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இதுக்கும் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறாங்க. நம்ம சிம்பத்தி க்ரியேட் பண்ணால் ஆலோர்ஜன் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அழுகுறாரு. நான் வந்து கஷ்டப்பட்டு வந்தவன் வந்தவன்ட்டு அழுது காட்டுறாரு. அப்படியாச்சும் அப்படி குழம்பு என்ன செய்கிறாங்க? ஐயோ அழுகுறாரேன்ட்டு ஓட்டு போடுறாங்க. இவர் மேடையில் நின்றுட்டு அழுகுறாரு. இன்னும் தானேங்க மேடையில் நின்றுட்டு இவர் அழுகுறாரு. மக்களை ஏமாற்றி டிவிக்கு நம்ம சொல்கிறோம். எல்லோரும் மக்களை ஏமாற்றிதுங்க. களத்தில் ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் இது பற்றி ரீல்ஸ் நம்புங்க. ஃபஸ்ட்டு ரீல்ஸை நம்பாதீங்க. மக்களுக்காக எப்படி இன்னும் இப்போ ஒயின் ஷாப் ஒழிச்சிட்டான்றாங்க. ஒயின் ஷாப் ஒழிஞ்சுதுங்களா? 10 ரூபா பாட்டில் அதோட 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குது. உண்மையா இல்லைங்களா? எக்ஸ்ட்ரா தானே ஏறி இருக்குது. இப்போ வந்து ரேட்டு இன்னமும் நம்ம அவதிப்பட தான் செய்வோம். இதுக்கு மேலே பாருங்கள், இன்னும் வந்து துயரப்பட்டு அவதிப்பட்டு நிற்போம். இலவசமாக ஒரு பொருளை கரண்டை கொடுத்தா எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவாங்க. 6 சிலிண்டர் கொடுத்தா அவங்க வந்து கணக்கு வழக்கு பார்க்காம சமைப்பாங்க. இளைஞர்களுக்கு 3000 ரூபா கொடுத்தா வேலைக்கே போக மாட்டாங்க. வாங்குகிற காசை வந்து சரக்கு போட்டு அப்படியே படுத்துக்குவாங்க. அப்புறம் எப்படி நாடு முன்னேறும்? 3000 ரூபா கொடுத்தா எப்படி அவன் வேலைக்கு போவான்? சும்மாவே வேலைக்கு போக மாட்டேங்கிறான். 3000 ரூபா கொடுத்தா எப்படி வேலைக்கு போவான்?
அதே போதுமே. வீட்டில் படுத்துக்கிட்டு ஒய்ஃப் அவங்கள இதுன்ட்டுருக்கா. சாராய கடை 700 கடை மூடினா போதாது. டோட்டலாக சாராய கடை மூடி கல்லை கொண்டு வந்தால் தான் கல்லை குடிச்சு செத்தவன் கிடையாது இல்லை, 3 கல்லுக்கு மேலே குடிக்க முடியாதுல்ல. அப்போ கேரளாவில் கல் இருக்குது, இங்கேயே இல்லை. கேரளாவில் கல் இருக்குன்னா கேரளா கவர்மெண்ட்டு நல்லா யோசிக்கிறான். அவங்க இருக்கிறக்கு இங்கே சாராய கடை எதுங்கணுன்னு இப்போ பேருக்காக இவங்க வந்து விஜய் அவங்க வந்துட்டு நல்லா பண்ணட்டும். 700 கடை மூடினது நல்லது தான். புதிதாக ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முதலமைச்சர் நடிகர் விஜய் அவர்களுக்கு நாம் தமிழ் கட்சியின் சார்பாக, நாம் தமிழ் கட்சியின் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறையின் சார்பாக எங்களுடைய நேரடி சவாலை திரு முதலமைச்சர் அவர்களை பார்த்து விடுகிறோம். என்னென்னா, நீங்கள் மாற்றம்ன்ற பேரில், மாற்றத்திற்கான அரசியல் என்ற பேரில், மாற்றத்திற்காக மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்கான். அந்த மக்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியையும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியையும் நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 12,500 சில்லற ஊராட்சிகளில் இருக்கிற நிதியையும் கட்டமைப்பையும் வலுப்படுத்தணும். அப்படி வலுப்படுத்தாமல் மெத்தனை போக்கா இப்போ செய்கிறீங்கல்ல, மாற்றம் என்ற பெயரில் ஆட்சிக்கு வந்துக்கிட்டு 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடி இப்போ 20 ரூபா மதுக்கடையில், மதுபான கடையில் வாங்குறீங்களே, அது மாதிரி இல்லாமல் நாங்கள் தான் மாற்றம்னு வந்து அதே போல் திமுக அதிமுக ஆட்சியில் எப்படி கனிம வள கொள்ளை நடைபெற்றதோ அதை விட 100 மடங்கு தடை இல்லாமல் எப்படி உங்கள் ஆட்சியில் நடக்குதோ இந்த வாய் சவடால் விடாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற 12,500 சில்லற ஊராட்சிகளுக்கும் ஒதுக்கப்படுகிற மத்திய மாநில அரசுகளால் ஒதுக்கப்படுகிற நிதியை சரியாக சாலை அமைத்து, சரியாக மின்விளக்கு அமைத்து, சரியான பொருளாதாரத்தை உயர்த்த அந்த கிராமத்தின் மக்களுக்கு வேலைவாய்ப்பை அமைத்து, சரியான குடிநீர் கால்வாய் அமைத்து சரியான குடிநீரை உங்களால் வழங்க முடியுமா? உறுதியாக முடியாது. ஏன்னா மாற்றத்திற்கான அரசியலில் வெறும் வாய்ச்சவடாலில் மட்டும்தான் நீங்கள், செயல்பாட்டில் துளியும் கூட கிடையாது. ஆகையால் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் குறிப்பாக நாம் தமிழ் கட்சியின் ஊழல் ஒழிப்பு பாசறை கவனித்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் அல்லது உங்களுடைய கட்சியினர், உங்களுடைய அமைச்சர், உங்களுடைய எம்எல்ஏக்கள் மற்ற யாரும் ஊழல் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. இல்லை என்றால் உங்களின் ஊழலுக்கு எதிராக நாம் தமிழ் கட்சியின் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறையின் சாட்டை சுழலும் என்பதை மிக உறுதியாக கூறுகிறோம். நன்றி. இப்போ இருக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் சினிமாவில் பேசினார். கத்தி படத்தில் விவசாயம் பற்றி பேசினார். அப்புறம் மெர்சல் ஜிஎஸ்டி பற்றி பேசினார். நீங்கள் வந்து நடிப்பீங்க, நடிச்சுட்டு கட்டு டேக் ஆஃப் சொல்லிவிட்டு உள்ளே போயிடுவீங்க, எங்கே கேரவனுக்குள்ளே போயிடுவீங்க, ஏசியில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் வீடியோ வந்து ஆக்ஷன் சொல்லுவாங்க, நீங்கள் விவசாய பற்றி பேசுவீங்க. ஆனால் வெயில்லையும் மழையில் கஷ்டப்பட்டு விவசாயத்துக்கு மாநாடு போட்டால் மாநாட்டு பேசுகிறாரு, இவருனா பைத்தியமாக பேசுகிறீங்க. ஆனால் யூரோப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நாய் வளர்க்குறான், அவன் நாய்கிட்ட பேசுகிறான், அவன் உனக்கு அறிவாளி ஆகிட்டான். ஆனால் மாடு வளர்க்குறத பற்றி நம்ம உணவு தேவையில் ஒன்றாக இருக்குது மாடு, அதை பற்றி பேசினா உனக்கு பைத்தியக்காரன்னு சொல்கிறீங்க. இது வந்து தமிழ் தேசியத்துடைய வெற்றியை தான் நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கு, புரியுதுங்களா? அதனால் நீங்கள் எங்கள் ஆட்சி நடத்துங்க. உங்கள் ஆட்சியில் ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி அதை சுட்டி காட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.